அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி, உலகை ஆளும் அன்னை மயான காளிதாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அரிதாரம், பொன் அரிதாரம் என்று சொல்லக்கூடிய தாளகம். தாளகம் சுத்தியாகி கட்டு செய்து, அந்த கட்டை செந்தூரம் செய்து, அந்த செந்தூரத்தின் பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல சுத்தி இந்த தாளகத்தை பொடித்து அல்லது ரேக்கு தாளகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாளகத்தை வாங்கிக்கலாம். இல்லைன்னா இப்போ ரேக்கு தாளகம் தான் நடைமுறையில் இருக்குது. வாங்கிட்டு அதை ஒரு முடிச்சு போல் கட்டி சுண்ணாம்பு தெளிநீரில் கொதிக்க வைத்து அல்லது சுண்ணாம்பு தெளிநீரில் மூழ்க வைத்து, அதாவது கொதிநீரில் மூழ்க வைத்து சுத்தம் பண்ணலாம். அந்த சுண்ணாம்பு தெளிநீரிலே அதோடைய அசுத்தம்லாம் போயிடும். பின்பு அதை சுத்தம் பண்ண தாளகத்தை வளையலுப்பு வைத்து கட்டி, பின்பு அதை காடி நீர் பயன்படுத்தி அரைத்து புடன்போட செந்தூரமாகும். அந்த செந்தூரத்தை எடுத்து சுவாச காசம் என்று சொல்லக்கூடிய மூச்சு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும், ஆஸ்துமா, சளி, இருமல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட சளி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ரோகங்களுக்கும் இந்த செந்தூரம் பயன்படும். இந்த செந்தூரத்தின் உடைய மகத்தான சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செந்தூரத்தை வைத்து பாசானங்களும் ரசமும் எல்லாத்தையும் கட்டிக்கலாம். இல்லை நம்ம செம்பு சுத்தி பண்ணுறதுக்கு இதை எளிமையான வழி இதை பயன்படுத்திக்கலாம். இந்த செந்தூரத்தை எடுத்து செம்புக்கு கிராசம் கொடுக்கும்போது செம்பு சுத்தி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன் இந்த தாளகம் என்னும் செயல்பாடில் கிடைக்கும். அதுபோக லிங்கம், நவபாசனங்களையும் கட்டக்கூடிய தன்மை இந்த தாளகத்திற்கு. இந்த தாளகத்தை கட்டி நம்ம கொண்டு போகும்போது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. இதை எப்படி அடுத்த செந்தூரமாக இருக்குது அப்படின்றத நான் அடுத்த பதிவில் காண்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.